வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். பேப்பர் 1 ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவனிங்க. அதே இன்ஸ்டியூட் சார்பாக ஏப்ரல் 8 இருந்து இந்த நியமன தேர்வுக்கான ஆன்லைன் மேத்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? கணித வகுப்பு. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இல்லை இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் நான் மேத்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? 2 மெத்தட், ஃப்ரீயாகவும் நீங்கள் படிக்கலாம், அதே மாதிரி பே பண்ணியும் படிக்கலாம். ஸோ அதோட ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், கவனிங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், டெஸ்ட் பேட்சும் ஏப்ரல் 8 எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்டுமே டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் பற்றி. இப்போ ஆன்லைன் மேத்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும், அந்த மேத்ஸ் கிளாஸில் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கவனிங்க. ஸோ அதாவது நம்ம மேத்ஸ் கிளாஸ் பொறுத்தளவில் நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்க, மேத்ஸில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதே இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு 25 டாபிக் டெட் எக்ஸாமோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டெட் எக்ஸாமோ இல்லை இந்த நியமன தேர்வு பேப்பர் 1 நியமன தேர்வோ எழுதுறவங்களுக்கு இந்த 25 டாபிக்ஸ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லி அந்த 25 டாபிக் என்னென்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த 25 டாபிக் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த 25 டாப்பிக்குமே கவனிங்க, அந்த 25 டாப்பிக்குமே வீடியோஸ், பேசிக் கிளாஸ், பேசிக்காக அந்த 25 டாப்பிக்குமே கிளாஸாகவே எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். 25 டாபிக்ஸ் அப்படியே பிரித்து 25 டாப்பிக்குமே. டிஎன்பிசியாக இருந்தால் முதல் 20 டாபிக் படித்தா போதும். ஆனால் நம்ம டெட் எக்ஸாம் இருக்குல்ல, டெட்டு நம்மளோட எஸ்ஜிடிக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டாபிக் படிக்கணும். மொத்தம் 25 டாபிக். சரிங்களா? அந்த 25 டாப்பிக்கு வீடியோஸ் பேசிக்காக கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே 4 வீடியோஸோட கொடுத்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு. சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த 25 டாபிக்ஸுக்கு நாம் சொல்கிற அந்த யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மை எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாலே நீங்கள் மேத்ஸில் ஃபுல் 30 out of 30 எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். ரைட், இப்போ நம்ம மேத்ஸ் கிளாஸ்க்கு வருவோமா? நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணுறது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேத்ஸ் கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த 25 டாபிக்ஸோட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்துட்டு அடுத்ததான் என்ன சொன்னேன், ஸ்கூல் புக்கில் இருக்க ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார், அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மேத்ஸ் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருவேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எனக்கு புக்கு இல்லை, நான் புக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த நம்ம அந்த கிளாஸ் கொடுக்குறோம். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த 25 டாப்பிக்காக தான் பிரிச்சுருவோம். அப்படி டாப்பிக்காக பிரிக்கும்போது ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆயிடும். மொத்தமாக பார்க்கும்போது ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். ஓகேவா? எல்லா எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எல்சிஎம்னு வச்சுக்கிடுவோமே, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்மளே கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். 4 ஆப்ஷனோடயே இருக்கும், நீங்கள் எடுத்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அந்த பிடிஎஃப்ல அந்த கொஷினில் எனக்கு டவுட்டாக இருக்குது, எக்ஸாம்பிள் 2.34 டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ரெக்கார்டட் வீடியோஸாக யூடியூப்பில் இருக்குல்ல, அதே ஃபார்மேட்டில் ரெக்கார்டட் வீடியோஸாக நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த 6th பார்ப்பீங்க, எக்ஸாம்பிள்ஸ் பிடிஎஃப் பார்ப்பீங்க, செஞ்சு பார்ப்பீங்க, டவுட் இருந்தால் வீடியோவில் பார்ப்பீங்க, எக்ஸசைஸ் பிடிஎஃப் பார்ப்பீங்க, டவுட் இருந்தால் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இது எப்போனாலும் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்படி அந்த எல்சிஎம்ல 6th 10th வரை எங்கெல்லாம் இருக்கோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தனியாக, எக்ஸசைஸ் தனியாக உங்களுக்கு பிடிஎஃபாகவும் வீடியோவாகவும் ரெக்கார்டடாக கொடுத்துருவோம். டிரைவ் லிங்க்கில் நீங்கள் எப்போனாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட். ஓகே, அப்போ வேறு டிஸ்கஷன்லாம் இருக்காதா அப்படின்னா அதுவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டாப்பிக்கு கூகுள் மீட்லேயும் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
மொதவே நாங்கள் கொடுத்துருவோம், எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருவோம், அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருவோம், அதுக்கான வீடியோ கொடுத்துருவோம். ஒரு 3 டேஸ்க்கு உங்களை அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கூகுள் மீட்டுன்றது சும்மா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம மேக்ஸ் கிளாஸில் ஃபாலோ பண்ண போகிறது. ஓகே, யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும், மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா கவனிங்க. நீங்கள் மேக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க இல்லை பண்ணலாம், யாராக இருந்தாலும் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் 25 டாபிக் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ நான் எடுக்கிறேன், நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக், எண்ணியல் அப்படின்ற நம்பர் சிஸ்டம்ன்ற டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் எனக்கு தெரியல அப்படின்றப்ப, பேசிக் தெரியுதோ தெரியலையோ நம்ம ஒரு சில மாடலில் ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்போம், அது தெரியணும் அப்படின்னா யூடியூப் வீடியோவை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், யூடியூப்பில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பே பண்ணியே படித்தாலும் யூடியூப்பில் முதல் வீடியோஸ் பார்த்தா தான் நம்ம சொல்கிற பேசிக் தெரியும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட், ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், கொஸ்டின் பார்க்கணும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் எடுத்து செஞ்சு பார்க்கணும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களே உட்காந்து செஞ்சு பார்க்கணும், எழுதி பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணால் இதை நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃபாக, நீங்கள் அதை எடுத்து செஞ்சு பார்க்கணும். வீடியோஸை பார்த்துட்டு இதை செஞ்சு பார்க்கணும். இதில் டவுட் வரும்போது தேர்ட் ஒன் நம்ம உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம். அந்த சம்ஸுக்கான வீடியோ, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்க்கான வீடியோ கொடுக்க போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபோர்த் ஒன் கூகுள் மீட்டில் நம்மகிட்ட கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தட். இப்படி ஃபாலோ பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் நம்ம கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் புக் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மேக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணால். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற தியரி பாயிண்ட் முதல் கூட நம்மளே கொடுத்துருவோம், என்ன கேள்வியாக வருமோ அதை பாயிண்ட்ஸாக கொடுத்துருவோம், நீங்கள் அதை படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ரைட். ஸோ மேக்ஸ் கிளாஸ் வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். சார், இந்த April 8 ஸ்டார்ட் ஆகிற மேக்ஸ் கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க நான் சொன்ன மாதிரி அந்த யூடியூப் வீடியோஸை ஃபாலோ பண்ணி ஸ்கூல் புக் சம்ஸே நீங்களே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக 30 out of 30 எல்லாருமே எடுத்துட முடியும். ஓகே, நல்லபடியாக படிங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த நாளை யூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. அதே மாதிரி படிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், மிச்ச சப்ஜெக்ட் எல்லாமே அப்படின்னா கவனிங்க, எப்படி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த கொஞ்ச நாட்களில் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.